வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கிரைண்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வந்த கிரைண்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே சேம் பிரைஸ் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்க குவாலிட்டி, யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ இது நம்ம ப்ராடக்ட், நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹெவியா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்க. கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 mm கல்லு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான சைஸ்ல தான் கல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால என்ன அப்படின்னா, ஒரு ட்ரம் சைஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, திக்னஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு எல்லாமே. இதை எல்லாமே ரெண்டுமே வந்து ஒரே கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்லோனஸ் இஷ்யூ அப்படிங்கிறாங்க. அதாவது 1 மணி நேரம் அரைக்கிறது, 1.5 மணி நேரம் அரைக்கிறது, அரைச்சாலும் அரைக்கிறதுல சூடாகுது, ஹீட் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் இருக்கு. இதோட கலர்ஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னால வாங்கின கிரைண்டர் தான் ரெண்டுமே. ஆனா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலர் ஃபேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அப்படி கிடையாது. எந்த பாலிஷிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா பாலிஷிங் வந்து ஒரு கிரைண்டருக்கு பாலிஷிங் பண்றதுக்கே 15 மினிட்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நீட்டா பாலிஷிங் பண்ணி உங்களுக்கு இது கொடுக்கறனால இந்த கலர் வந்து ஃபேட் ஆகவே ஆகாது. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கலர் ஃபேட் ஆகாது. அது மாதிரி பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டி மாதிரிலாம் யூஸ் பண்ணாம ஏபிஎஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு நல்லாவே தாங்கும், லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க கல் எல்லாமே நம்ம ஊத்துக்குழியில இருந்து வர வைக்கிறதுனால உங்களுக்கு கல் வந்து டேமேஜ் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது மாதிரி ட்ரம்முமே 0.4 திக்னஸ்ல யூஸ் பண்ணிருக்கனால எஸ்எஸ் ரிங் தான் யூஸ் பண்ணிருக்கோம், எம்எஸ் ரிங் யூஸ் பண்ணல. எம்எஸ் ரிங் யூஸ் பண்ணாம நம்ம எஸ்எஸ் ரிங் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அது வந்து சைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ ஒரே ரேட்ல உள்ள பொருளையே வந்து நீங்க வாங்கும்போது பார்த்து வாங்கும்போது நீங்க கரெக்டா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லைஃப் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இது எத்தனை தடவை நாங்க ரிப்பேர் பாக்குறது, எங்களுக்கு கரண்ட் பில்லு ஜாஸ்தியா போகுது, இதெல்லாம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல அரைக்குது அப்படிங்கும்போது எங்களுக்கு கரண்ட் பில்லு நிறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எங்களால இதுக்கு மேலேயும் ஓட்ட முடியாது, இதை வச்சுட்டு நீங்க எங்களுக்கு வேற கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் வாங்கிட்டு போறாங்க. சோ ஒரு பொருளை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குவாலிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதே மாதிரி நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லாம் உங்களுக்கு ரைஸ் வந்து அரைச்சு கொடுத்துரும். கரண்ட் பில்லு உங்களுக்கு இதனால மிச்சமாகும். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணனால இதை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து அவங்களே கம்பெனில கொடுத்துட்டு எங்களுக்கு இது வேண்டாம், இனிமே இந்த மாதிரி பொருளை வச்சு எங்களால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு புது பொருளை வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம புதுசாவே நம்ம கொடுத்துறோம். அதுக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு இது பண்ணிட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம புதுசாவே கொடுத்துறோம். ஸோ ஒரே அமௌண்ட்டை போட முன்னால அதை நீங்க தெளிவா பார்த்து யோசிச்சு எந்த பொருளை வாங்கினா நம்மளுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. மோஸ்ட்லி நாங்க வந்து எங்களோட கம்பெனியோட ஒரே நோக்கம் என்னன்னா, ஒரு பொருளை நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் நம்ம கிட்ட வரக்கூடாது, கம்ப்ளைண்ட்னு வரக்கூடாது, திரும்ப இன்னொன்னு வேணும்னு சொல்லி தான் வரணும் அப்படிங்கிறத எங்களோட பாலிசி. கம்ப்ளைண்ட் அப்படின்னு வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்க வந்து ரொம்பவே மெனக்கெட்டு தான் பண்றோம். அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே நாங்க உள்ள யூஸ் பண்ற பெல்ட்ல இருந்து, காயில்ல இருந்து, காப்பர் காயில்ல இருந்து எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு தெளிவா என்ன ஒயர் யூஸ் பண்றோம், என்ன பேரிங் யூஸ் பண்றோம், என்ன பெல்ட் யூஸ் பண்றோம், என்ன பிராண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோல அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு கிரைண்டர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு கிரைண்டர் ப்ராடக்ட் உருவாகும் போது உங்களுக்கு வந்து அதோட குவாலிட்டியை வந்து நிரூபிக்கும். ஒவ்வொரு பொருளுமே நீங்க பார்த்து யூஸ் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு தரமான பொருளா வரும். டோட்டல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தரமானதா வரும். அதனால நாங்க வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து தான் நாங்க பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து குவாலிட்டி கண்டிப்பா நல்லாவே இருக்கும். 5 வருஷம் வாரண்டி, அதனாலதான் நாங்க நம்பி கொடுக்குறோம். ஸோ 5 வருஷம் வாரண்டி கொடுக்கறதுனால இது 5 வருஷத்தையும் தாண்டி உங்களுக்கு நல்லாவே ஓடும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. நாங்க எங்கிட்ட என்னென்ன கலர்ஸ், இது வந்து பிங்க் கலர், இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு, அந்த கலர்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்க மாடல் எல்லாமே பார்த்துட்டு, மாடல் இருக்கு, கலர் இருக்கு, எல்லாமே நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். பார்த்துட்டு கூட நீங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். நாங்க உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் மூலமா உங்களுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கிளியரா விளக்கமா சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அதர் ஸ்டேட்ஸுக்கும் நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். பெங்களூர் சைடு, அந்த மாதிரி கர்நாடகா சைடு எல்லா பக்கமே நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். கேரளா சைடு, கர்நாடகா சைடு, ஆந்திரா சைடு எல்லா பக்கமும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். கிளியரா போய் சேர்ந்துருது. அதனால உங்களுக்கு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அனுப்பிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் தேவைன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. இது ஒரு ஓப்பன் சேலஞ்சுனே சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யாருமே 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்ததில்ல. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க், க்ரீன், பர்பிள், மெரூன் அவைலபிளாக இருக்குது. இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மிக்சியில் எப்படி நம்ம ஜார்ஸ் மாற்றிக்கிறோமோ, பெரிய சைஸ் சின்ன சைஸ் ஜார்ஸ் மாற்றிக்கிறோமோ, இதுலேயும் அதே மாதிரி ட்ரம் சைஸஸ் நம்மளால் மாற்றிக்க முடியும். 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் ட்ரம்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுலேயும். இது போக மற்ற கிரைண்டர்ஸ் உள்ள மாதிரி இதில் சப்பாத்தி மேக்கிங் ப்ளஸ் கோகோனட் வந்து
திருவுற மிஷின்ஸ் எல்லாமே இதோட அடிஷ்னலாக வந்துடும். இதோட ப்ரைஸ் ப்ளஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ.